ஹை ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தியாக பீக்கங்காய் கிரேவி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸ்க்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. லஞ்ச் பாக்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேங்க. கடலெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் வந்து நான் ஒன்று தாங்க ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தோல் எடுத்துட்டு. அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணாமல் லிட்டை போட்டு மூடி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விட போகிறேங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லிட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இது நல்லா வதங்கி நல்லா வெந்து வரக்கு அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக தாங்க இன்றைக்கி எடுக்க போகிறேன், அதனால் நான் தண்ணியை ஆட் பண்ணல. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சப்பாத்திக்கு சர்வ் பண்ணிக்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு காய் எடுத்துட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கூட வந்து நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட்